ZEE5 ஆப்பை டவுன்லோட் செய்து முழு எபிசோடுகளையும் இலவசமாக காணுங்கள். சார், எதுக்கு தயங்கிட்டு இருக்கீங்க? பேசுங்க சார். உங்க பிள்ளைங்க தானே, பிரச்சனை இல்லாம பேசி முடிச்சிட்டு போங்க சார். இன்னும் எங்கெங்கல உங்க அப்பாவை கொண்டு வந்து நிறுத்துவே? அந்த நகையை கொடுத்து தொலையண்டி. அது எப்படி முடியும்? இவங்க 3 பேருக்குமே எல்லாமே செஞ்சீங்கல்ல, அதுவும் இவங்களுக்கு கல்யாணம் ஆகி இத்தனை வருஷமும் நீங்க தானே இவங்கள தாங்கிட்டு இருக்கீங்க. எனக்கு என்னதான் செஞ்சீங்க? உனக்கு செய்யற மாதிரியா நீ நடந்துகிட்ட? நான் என் மனசுக்கு பிடிச்சவன கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். அதுக்காக நமக்குள்ள எதுவுமே இல்லைன்னு ஆயிடுமா? சீதா, அந்த நகையெல்லாம் கொடுக்க சொல்லு. பா, நீங்க மட்டும் இல்ல, வேற யார் வந்து கேட்டாலும் தோ இங்க நிக்கிறானுங்களே, இவனுங்க கையில அந்த நகை கொடுக்கவே மாட்டேன். ஏய், என்னடி நினைச்சிட்டு இருக்கோம் மனசுல? என்ன என்ன பேரே வரல. சொன்னா கேளு. அமைதியா இருப்பா. கமல்ருமா, அவங்கிட்ட பேசி அனுப்பணும் தானே உங்ககிட்ட சொல்றேன். தம்பி அமைதியா இருங்க. அதான் கொடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டாங்கல்ல, பிரச்சனை பண்ணாம கிளம்புங்க. ஏய் ஏய், தம்பி கிளம்புன்னு சொல்றாங்கல்ல, கிளம்புங்க. எதுக்கு தேவையில்லாம சொல்றாங்கல்ல? கத்திரி கிளம்புங்க. போ பேசிக்கலாம். போ கிளம்பு. போ, அப்பா எடுத்துட்டு போ, கிளம்பு. நீ உள்ள வா. இங்க பாரு கண்ணு, அவங்களுக்கு இன்னும் உன் மேல இருக்கிற கோபம் போகல. இந்த நேரத்துல நீ இன்னாதான் நல்லது பண்ணீங்கனாலும் அவங்க கண்ணுக்கு அது தப்பாதான் தெரியும். அத்தை புடிச்சுக்கிற நீ அழுவாதான்னு சொல்றேன்ல. எங்க அம்மாவும் ஒரு வார்த்தை கூட சொல்லல அத்தை. அத்தனை பேர் இருக்கிறாங்க, அது என்ன பண்ணும்? அதே அம்மா தானே கண்ணாலத்துல அது வலையில வச்சு போலீஸ் ஆண்ட இருந்து நம்மள காப்பாத்தி விட்டுச்சு. எனக்கும் அத ஒண்ணும் புரியல. அங்க அப்படி செஞ்ச அம்மா எங்க ஒரு வார்த்தை கூட பேசலையே. ஆனா என் கிட்ட இருந்தாதான் சேஃபா இருக்கும். ஏய், உங்க அண்ணனும் அக்காவும் அவ்வளவு மோசமானவங்களா என்ன? அவங்க பாசமாவும் இருக்கிறவங்க தான் பாண்டி, ஆனா சுயநலவாதிங்க. எங்க அக்கா ரொம்ப ரொம்ப பேராசை புடிச்சவ. இருந்தாலும் ஒவ்வொரு வாட்டியும் வீட்டுக்கு வரும்போதெல்லாம் ஏதாச்சும் வாங்கிட்டு போனாதான் அவளுக்கு மனசு ஆறும். ஆனா அம்மாக்கு எங்க அக்காவை பத்தி ரொம்ப நல்லாவே தெரியும். அவங்க எப்பயுமே இப்படிதான் அத்தை. பசங்கன்னு எல்லாத்தையும் பசங்களுக்கே கொடுத்துருவாங்க. அவங்களுக்குன்னு எதையுமே வச்சுக்க மாட்டாங்க. அவங்களுக்காக இதாச்சும் இருக்கணும்னுதான் நான் இதை எடுத்து வச்சேன். அப்பா ரொம்ப பாவம். இன்னைக்கு நம்ம எல்லார் முன்னாடியும் தலை குனிஞ்சு நின்னத என்னால பாக்கவே முடியல அத்தை. பாரு, அவரு தலை குஞ்சு நிக்கிற அளவுக்கு நீ எந்த தப்பும் பண்ணிக்கல. நீ நல்லதுதான் பண்ணிக்கிற. பாரு கண்ணு, ஒரு நாள் இல்லனா ஒரு நாள் யா மலர் புள்ள செஞ்சதுதான் சரின்னு உங்க அப்பா உன்ன தலையில தூக்கி வச்சுன்னு ஆடுறாரா இல்லையான்னு பாரு. விடிஞ்சதும் வெள்ளை சட்டையை மாட்டிக்கிட்டு நேரா இங்கதான் வருவான் போல இருக்க. பொண்ணை கட்டி கொடுத்துட்டு இவ்வளவு தெனாவட்டா இருக்கிறாள நான் இப்பதான் பாக்குறேன். ஹலோ, சொல்லுங்க. உமா எதுவும் போன் பண்ணாடா? காலையில தான் பேசினேன். என்ன சொன்னா? மாப்பிள்ளையோட சூப்பர் மார்க்கெட்ல ஏதோ பிரச்சனையா,
வருத்தப்பட்டா? இதெல்லாம் சூப்பர் மார்க்கெட் இல்ல, இங்க கமருகட்டு கூட கிடையாது. ஏங்க என்னாச்சு? அதெல்லாம் ஒவ்வொருத்தரும் நடத்துற முறையில இருக்கு. பிசினஸ்னா என்ன சும்மாவா? எதுவும் தெரியாம அங்க ஒண்ணுமே இல்லையா? கடையில உள்ள போர்டு, நான், உன் மாப்பிள, அப்புறம் இந்த பூட்டு, இதெல்லாம் மட்டும்தான் இருக்கு. இப்படியே போச்சுன்னா கடையை இழுத்து மூட வேண்டியதுதான். சரியா? நான் வச்சிடுறேன். நீ என்கிட்ட கெஞ்சி ஆகணும்டா. ஆமாமா, நான் இப்ப ஹால்ல போய் படுத்தேன். உங்க அப்பா அம்மா ஹால்ல தனியா படுத்திருப்பாங்களேன்னு நீங்க தான் துணைக்கு போய் படுத்திருப்பீங்கன்னு மறந்துட்டீங்களா? சாரி உமா, நேற்று வீட்டுல என்ன நடந்துச்சுன்னு எனக்கு ஞாபகமே இல்லை. இனிமே எப்பவுமே இந்த மாதிரி நடக்கவே நடக்காது. உமா, ஒரு சின்ன ஹெல்ப் பண்ண முடியுமா? அம்மா கிச்சன்ல இருப்பாங்க. ஆமா இருப்பாங்க. அவங்க கிட்ட போய் எனக்கு ரொம்ப தலைவலியா இருக்குன்னு சொல்லி ஒரு சூடா ஸ்ட்ராங்கா ஒரு காஃபி போட்டு வாங்கி. இது இந்த வீட்டோட பத்திரம். இந்த வீட்டு மேல இன்னும் 10 லட்சம் ரூபாய் லோன் பாக்கி இருக்கு. நான் ரிட்டையர்ட் ஆகிறதுக்குள்ள கட்டிடலான்னு பார்த்தேன். விஆர்எஸ் கொடுக்க வேண்டியதா போச்சு. செட்டில்மெண்ட் பணத்துல கூட கடன் அடைச்சிடலான்னு நினைச்சேன். ஆனா அதையும் உங்க 3 பேருக்கும் பிரிச்சு கொடுத்துட்டேன். 10 லட்சம் ரூபாய் எப்படி பணமோ, நீங்க அவசரப்பட்டு அன்னைக்கு மனோகர் பையனை அடிச்சதுனால அதுவும் இல்லைன்னு ஆயிடுச்சு. அதனால இப்ப என்ன சொல்ல வரீங்க? இந்த வீட்டை விற்கலான் இருக்கேன். அதில் வர்ற பணத்துல 10 லட்சம் ரூபாய் கடன் அடைச்சது போக மீத பணத்தை நீங்களே பங்கு போட்டுக்கோங்க. வீட்டை வித்துட்டு நாம எங்கங்க போறது? ஏன் சீதா, நமக்கு தான் 2 பசங்க இருக்காங்களே. இல்லப்பா, வீடை விக்கிறதுக்கு பதிலா வீட்டு மேல லோன் வாங்கலாம்ல. லோன் வாங்கினா அந்த கடனை திருப்பி கட்ட நான் என்ன உன்ன மாதிரி வேலைக்கா போயிட்டு இருக்கேன்? அப்பா, இல்லனா அது நானும் அண்ணனும் பாதி பாதியா கட்டிடுறோம். உனக்கு என்னப்பா, உனக்கு 2 வருமானம், நீ ஈஸியா கட்டிடுவ. ஒத்த சம்பளத்தை வச்சு நான் எப்படி கட்டுவேன்? நீங்க யாரும் கட்ட வேண்டாம். நான் வீட்டை வித்துடலான்னு முடிவு பண்ணிட்டேன். என்னங்க, நீங்க யோசிச்சுதான் இத சொல்றீங்களா? நேத்து முழுக்க யோசிச்சேன் சீதா. இதனால என் புள்ள குடிகாரனாகாம இருந்தா அதுவே எனக்கு போதும். என்னங்க, நான் கேக்குறேனேன்னு தப்பா நினைச்சுக்காதீங்க. நீ என்ன கேட்க போறன்னு எனக்கு தெரியும் சீதா. நல்லா யோசிச்சுதான் நீங்க இந்த முடிவு எடுத்தீங்களா? உன்னொரு வார்த்தை நான் கேட்டிருக்கணும்ல. ஐயோ, நான் அதுக்காக கேட்கலங்க. நான் கேட்டிருக்கணும் சீதா. நீங்க கேட்டிருந்தாலும் உங்க முடிவுக்கு குறுக்க நான் நின்னு இருக்க மாட்டேங்க.
அதுக்கு என்னங்க, அப்படியே வித்தாலும் யாருக்காக விக்கிறோம்? நம்ம பசங்களுக்காகத்தானே. நானும் அந்த ஒரு விஷயத்தை நினைச்சுதான் மனசை தேத்திக்கிறேன். ரவிக்கு கடையில திடீர்னு இப்படி ஆகும்னு யாரும் எதிர்பார்க்கல. நேத்து நைட்டு அவன் குடிச்சிட்டு வந்து அழுகிறத பார்த்து என்னால தாங்கிக்கவே முடியல சீதா. அவன் இப்படி பண்ணுவான்னு நானும் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லைங்க. ஒரு அப்பாவா என் கடமையை முழுசா செய்ய தவறிட்டேன்னு குற்ற உணர்ச்சியா இருக்கு. டேய், நீங்க 2 பேரும் என்ன லூசா? எனக்கு வேற வழி தெரியலடா. டேய், 30 வருஷமா உழைச்சு குருவி சேர்க்கிற மாதிரி சேர்த்து கட்டின வீட்டை உன் பிள்ளைங்க கேக்குறாங்கிறதுக்காக ஒரே நாள்ல விக்க போறியா? டேய், அவங்க கஷ்டப்படுறத என்னால பார்க்க முடியலடா. உன் கண்ணு முன்னாடி இருக்கிற பெஸ்ட் எக்ஸாம்பிள் நான் தான்டா. என்ன பார்த்துமா உனக்கு புரியல? டேய், என் பசங்க அப்படிலாம் எங்களை விட்டுற மாட்டாங்கடா. சரி, என்கிட்ட ஏதோ உதவி கேட்டியே, என்னது? வீட்டை உடனடியா வித்தாகணும். கையோட உடனே பேமெண்ட் கொடுக்கற மாதிரி பார்ட்டி ஏதாவது இருக்காங்களான்னு உனக்கு தெரியுமா? சரிப்பா, வீட்டை யார்கிட்ட விற்க போறீங்க? இன்னும் யாருன்னு தெரியலமா. புரோக்கர் கிட்ட சொல்லிருக்கு. சரி, வீட்டை தான் விக்கிறதுன்னு ஆயிடுச்சு. வெளியாளுக்காச்சும் விக்காம இருக்கலாம்ல. நமக்கு தெரிஞ்சு இதை வாங்குறதுக்கு யார் இருக்கா? அம்மா, தப்பா எடுத்துக்கலன்னா நான் ஒன்னு சொல்லட்டுமா? என்ன? 35 லட்சம்னு சொல்றீங்க. ஏதோ 1-2 முன்ன பின்ன கொஞ்சம் பேசி குறைச்சு கொடுத்தா? நானே இந்த வீட்டை வாங்கிக்கிறேனே. என்ன ரவி, கரெக்ட் தானே? கரெக்ட் தானே? கரெக்ட் தான். அப்படி கொடுத்தேனா நீ ஆசைப்பட்டபடி கடைசி வரைக்கும் நம்ம வீடு நம்ம கிட்டயே இருக்கும். என்னம்மா நான் சொல்றது? என்ன? அவன் சொல்றதும் சரிதானே ரேவதி? அது எப்படி உடனே பண்ண முடியுமா? அது கொஞ்சம் கஷ்டம்தான். இப்ப அதெல்லாம் பண்ண முடியும்னு சொல்ல முடியாது. ஆனா அதெல்லாம் கொஞ்சம் கஷ்டம்தான். அவர்கிட்ட கேட்காமலாம் எதுவும் பண்ண முடியாது. அவர்கிட்ட வேற ஒரு வார்த்தை கேட்கணும்ல. அதெல்லாம் யோசிச்சுதான் சொல்ல முடியும். முடியாது இல்ல? அப்ப தயவு செஞ்சு அமைதியா இரு. டேய், அது சொல்றதுக்கு நீ யாரா? உன்கிட்ட நான் பேசிட்டு இருக்கேன். நான் அம்மா பாட்ட தானே பேசிட்டு இருக்கேன். கொஞ்ச நேரம் பேசாம இருக்கிறீங்களா? இத பாருங்க, புரோக்கர் சொல்ற பார்ட்டிக்கிட்டே முடிச்சுக்கலாம். வர்றது வரட்டும். வீட்டு கடன் 10 லட்சம் போக மீதி உள்ளத. ஆமாப்பா, நீங்க சொல்றதுதான் சரின்னு தோணுது. மீதி உள்ளத நீங்களே உங்க கையால எங்க 3 பேருக்கும் சமமா பிரிச்சு கொடுத்துருங்க. டேய், என்ன பேசுற நீ? அது எப்படி ஈக்குவலா பிரிச்சு கொடுக்க முடியும்? அப்பாவும் அம்மாவும் கடைசி வரைக்கும் எங்க கூட தானே இருக்க போறாங்க. வந்துட்டான் நாட்டமா பண்ண. நீ என்ன இப்படி கேக்குற? டேய் ராஜா, இதுக்கு மேல இந்த பேச்ச வளர்க்க வேண்டாம். தேவையில்லாம பேசிட்டு இருக்காம இந்த வீட்டை விற்கிறதுக்கான வழியை மட்டும் பாருங்க. இன்னும் நமக்கு 10 லட்சம் இருக்குதுடி.
இந்தாங்க. அப்பா வாமாம்மா வா. என்னம்மா நீ மட்டும் வந்திருக்க? மாப்பிள்ளைக்கு இன்னும் கோபம் குறையலையா? அதெல்லாம் நான் கூப்பிட்டா வந்திருப்பாருப்பா. அப்ப கூப்பிட்டு வந்திருக்க வேண்டியதானே? உங்களுக்கு தெரியாதாப்பா, கடையில பொருள் இல்லாம கையில காசும் இல்லாம கடைக்கு பொருள் வாங்க அலைஞ்சிட்டு இருக்காரு. பணத்துக்கு ஏதாவது வழி பண்ணாராமா? இல்லப்பா. அப்பா என்னப்பாச்சு? இன்னும் புரோக்கர் அந்த பார்ட்டியை கூட்டிட்டு வராம இருக்காரு? 10 மணின்னு சொன்னாருப்பா. 10:30 ஆச்சு, இன்னும் ஆளை காணோம். ஹலோ, லிஸ்ட்ல இருக்கிறதெல்லாம் போட்டு லோட ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இன்னும் 2 மணி நேரத்துல பணம் உங்க கையில இருக்கும். ஓகேங்களா? அப்பா நீங்களே அவருக்கு போன் போட்டு பேசுங்கப்பா. சார் வணக்கம் சார். நாங்க வந்து 1/2 மணி நேரம் ஆச்சுங்க. அதான் நான் வந்துட்டே இருக்கேன் சார். 10 நிமிஷத்துல அங்க இருப்பேன். சரிங்க. அப்பா என்னப்பாச்சு? இன்னும் 10 நிமிஷத்துல வந்துடுறாராம். அப்பா பையரை கூட்டிட்டு வந்துருவாருல்ல? அப்பா பின்ன புரோக்கரை மட்டும் வச்சு நம்ம என்ன பண்றது? அவங்களும் வருவாங்க. ராஜா எங்க மேகலா? நேரா ரெஜிஸ்டர் ஆபீஸ்க்கு வரேன்னு சொன்னா ஆளை காணோம். ஆபீஸ் போயிட்டு அப்படியே வந்துடுன்னு சொன்னார் அத்தை. இப்ப வந்துருவாரு அத்தை. அப்பா வந்துட்டாரு. வணக்கம் சார். வணக்கம். 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 எல்லாரும் வந்தாச்சா? வந்தாச்சு. என் மூத்த பையன் மட்டும் வரணும். சரி வாங்க சார், உள்ள போலாம். சரி. அண்ணா பார்ட்டிங்க சார், அவர் உங்களுக்கு முன்னாடியே வந்து உள்ள வெயிட் பண்ணிட்டு இருக்காரு சார். முன்னாடி வந்துட்டாரா? ஆமா சார், வாங்க சார் வாங்க. வசீதா வாங்க. பாத்துமா. டேய், சொல்லாம கொல்லாம திடீர்னு வந்து இங்க நிக்கிற? அது வந்துப்பா. ஏண்டா இங்க வரதுக்கு தான் எங்களுக்கு முன்னாடியே நீ கிளம்பி வந்தியா? இல்லம்மா, பேங்குக்கு போக வேண்டியிருந்துச்சு. அப்பா அதை விடுங்க. பார்ட்டிங்க? வீட்டை வாங்க போற பார்ட்டி இவருதான். மகன் வாங்குறதுக்கும் மருமக வாங்குறதுக்கும் வித்தியாசம் இருக்கு. விக்கணும்னு ஆனதுக்கு அப்புறம் யாருக்கு வித்தா என்ன? நானும் தான் வாங்குறேன்னு கேட்டேன். அதுக்கு இவன் ரொம்ப நல்லவ மாதிரி என்ன என்னென்னலாம் கேள்வி கேட்டான் தெரியுமா? இப்ப இவனே வந்து வாங்குறேன்னு நிக்கிறான். உங்ககிட்டதான் உங்க பங்க தரேன்னு சொல்லியாச்சுல்ல, தேவையில்லாம பேச வேண்டாம். யாருமா தேவையில்லாம பேசுறான்? யார் தேவையில்லாம பேசுறது? அமுக்குனி மாதிரி கமுக்கமா இருந்துகிட்டு இப்ப திடீர்னு பணத்தோட வந்து நிக்கிறானா? இவெல்லாம் எப்பேற்பட்ட ஆளா இருக்கணும். என்னம்மா உன் தம்பி ஏதோ பெரிய தப்பு பண்ணிட்ட மாதிரி பேசிட்டு இருக்க? வீட்ல பேசினா பிரச்சனை வரும்னு சொல்லி மாப்பிள்ளை இங்க வந்து சொல்லிருக்கலாம். இங்க பாருங்க, இது எங்க குடும்பத்தோட சொத்து பிரச்சனை. நாங்களே பேசி தீர்த்துக்கிறோம். வேடிக்கை பார்க்க வந்தா அந்த வேலையை மட்டும் பாருங்க. ரேவதி, பெரியவங்க கிட்ட மரியாதையா பேசு. மா, முதல்ல அவங்கள பெரியவங்க மாதிரி லட்சணமா நடந்துக்க சொல்லுமா. பொண்ணுங்களை நகை நட்டுன்னு சீர் செஞ்சு கட்டி கொடுக்கறது இந்த மாதிரி அப்பா அம்மா கிட்ட வந்து நிக்க கூடாதுன்னு தான். அப்புறம் நீங்க எதுக்கு வந்து உங்க பொண்ணு வீட்ல இல்ல 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 அதுவும் உங்க சம்பந்தி வீட்ல வந்து உட்கார்ந்துட்டு இருக்கீங்க? ரேவதி கொஞ்சம் பேசாம இரு. ஏண்டா ராஜா, உங்ககிட்ட காசு இருக்குன்னா ரவிக்கு கொடுத்து உதவி பண்ணிருக்கலாம்லடா. அவருக்கு அவ பொண்டாட்டியும் உதவி பண்ண தயாரா இல்ல, இவர் மட்டும் உதவி பண்ணணும்னு நீங்க எப்படி எதிர்பார்க்கலாம்? ஆமா ஆமா, கூட இருந்த தம்பிக்கே உதவி பண்ண மாட்டானா? ஆனா யாருக்கும் தெரியாம
வீட்டைய ஆட்டையை போடுறதுக்கு மட்டும் வந்துருவானா? நல்ல கதையா இருக்கே, இதெல்லாம் நான் விட மாட்டேன். அப்பா இத பாருங்க, நான் தான் இந்த வீட்டை வாங்குறேன்னு முதல்ல சொன்னேன். நீங்க எனக்கு தான் கொடுக்கணும். நானும் தான் கேட்டிருக்கேன். வேணும்னா 1-2 லட்சம் சேர்த்து வேணாலும் தரேன். வேணும்னா சீட்டு குலுக்கி போட்டு பார்த்தலாமா? நல்ல நேரம் முடியறதுக்குள்ள வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் முடிச்சிட்டீங்கன்னா என்னோட கமிஷனை வாங்கிட்டு நான் பாட்டுக்கு போயிடுவேன். அப்புறம் ராகு காலம் ஆரம்பிச்சிடும். அடிக்கலையா? ஓ டேய், கொஞ்சம் நிறுத்துறீங்களா? அண்ணே, ஒன்னும் பிரச்சனை இல்ல. அதெல்லாம் ஒன்னும் பிரச்சனை இல்ல, சீக்கிரம் முடிச்சிடலாம். ரெஜிஸ்ட்ரேஷன் பண்றவரு இப்ப வந்துருவாரு. இன்னும் கொஞ்ச நேரம் தான் வந்துருவாரு. சரிண்ணா, நல்ல நேரம் முடியறதுக்கு இன்னும் எவ்வளவு நேரம் இருக்கு? அச்சச்சோ, உங்க சண்டையில நல்ல நேரம் முடிஞ்சதையே சொல்ல மறந்துட்டேன். இப்ப ராகு காலம் ஆரம்பிச்சிருச்சே. அண்ணே, அதெல்லாம் ஒன்னும் பிரச்சனை இல்லண்ணே. எல்லாம் நம்ம மனசு தானே காரணம். நீங்க ஆக வேண்டியதை பாருங்கண்ணே. டேய், உன் பேர்ல முதல் முறையா சொத்து வாங்க போற. 1 மணி நேரம் வெயிட் பண்ணா ஒன்னும் குடிமொழிக்கு போயிடாது. வா. ஆமா மாப்ள, சம்மந்தி சொல்றதும் சரிதான். இருந்து பொறுமையா முடிச்சிட்டு போவோம். அது வரைக்கும் வெளியில உட்கார்ந்து இருக்கலாமா? வாங்க. சரி வாங்க. என்னங்க அதுக்குள்ள முடிஞ்சிடுச்சா? இந்த ராகு காலமா இருக்கான், அது முடிஞ்சதுக்கு அப்புறம் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டேன். அண்ணா சார், பிரச்சனை ஒண்ணு கொஞ்சம் வாங்க. அது இப்ப என்னன்னா, என்னங்க உட்காருங்க. அதான் சார். கடவுளே, இந்த ரெஜிஸ்ட்ரேஷன் நடக்க கூடாது. என்ன அப்பாவே மகனுக்கு விக்கிறீங்களா? சார், தாயும் பிள்ளையுமா இருந்தாலும் வாயும் வயிறு வேற தானே. ஆமா சார். சார் கொஞ்சம் சைன் பண்ணுங்க. மாப்பிள்ள, சாமியை கும்பிட்டுட்டு கையெழுத்து போடுங்க. கொடுங்க, நான் வச்சுக்கிறேன். ஒரு வாட்டி ரஃபா எழுதி பாத்துக்கங்க. ஓகே. நிறுத்துங்க. வாடி என் செல்ல குட்டி வந்துட்டான். என் செல்ல குட்டி வந்துட்டான். இதுக்கப்புறம் இருக்கு உங்களுக்கு. நான் கடவுளை கும்பிட்டது வீண் போகல. அந்த தெய்வமே மலர் ரூபத்துல வந்துடுச்சு. இனி என் வீடு என்னை விட்டு போகாது. ஏய், யார் பாது? அதானே, யார் மானி? முதல்ல நீ யாரு? என்னது, நான் யாரா? ஆமா, நீ யாரு? நான் தான் இந்த டீல் இங்க முடிச்சு தர்ற புரோக்கர். அப்பாக்கும் பையனுக்கும் நடுவுல எதுக்கு புரோக்கர்? அது வந்து என்னோட ஒப்புதல் இல்லாம என்னோட அண்ணனுங்க
எங்க அப்பாவை ஏமாத்தி ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ண பாக்குறாங்க. ஏய், இங்க யாரு ஏமாத்துறாங்க? காசு கொடுத்தா வாங்குறாங்க, பாக்குறியா? என்ன விலைக்கு வாங்குனீங்க சார்? அத உன்கிட்ட சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. 35 லட்சம் 35 லட்சம். $50 லட்சம் போற வீட்டை வெறும் 35 லட்சத்துக்கு எழுதி வாங்க பாக்குறியே, இதுக்கு பேரு ஏமாத்துறது இல்லாம வேற என்னவா? பா, என்னப்பா இதெல்லாம்? அவ பாட்டு என்னன்னு பேசிட்டே போறா, நீங்க பாட்டு நின்னு வேடிக்கை பார்த்துட்டே இருக்கீங்க. ஏய், இது நான் சுயமா சம்பாதிச்சு கட்டினது. இதை என் பையனுக்கு 35 லட்சத்துக்கு இல்ல 35,000 கூட, ஏன் சும்மா கூட கொடுப்பேன். ஏய், அத கேட்க நீ யாரு? சார், உன்னை வக்கீல் நம்பி கூட்டு வந்தா என்ன சார் சும்மாவே நிக்கிற? ஏதாவது பேசு சார். அதான் உன் ஒய்ஃபே எல்லாத்தையும் நல்லா பேசுது, பேசட்டும். அது நீங்க சுயமா சம்பாதிச்சு கட்டின வீடுங்கிறதுனாலதான் நான் இங்க வந்து நிக்கிறேன்ப்பா. ஏன்னா நான் நீங்க பெத்த பொண்ணு. அந்த வீட்டு மேல எனக்கும் அக்கறை இருக்கு, பங்கும் இருக்கு. வேற எவனையும் அதெல்லாம் தொடவே விட மாட்டேன். ஏய், நீ எந்த கோர்ட்டுக்கு போனாலும் இதெல்லாம் செல்லாது. சார், நீங்க சொல்லுங்க சார், எங்க சார் கையெழுத்து போடணும்? சார், இதை நீங்க அலோவே பண்ண கூடாது. நீ யாருமா எனக்கு ஆர்டர் போடுறதுக்கு? முதல்ல இப்படி நின்னு சத்தம் போறதே தப்பு. பேப்பர்ஸ் எல்லாம் கரெக்டா இருக்கு, அவ்வளவுதான். உனக்கு வேணும்னா கோர்ட் மூலமா போய் ஸ்டே ஆர்டர் வாங்கிட்டு வா. இப்ப என்ன பண்ணுவ? அதான் சொல்லிட்டாருல, வெளில போ. சார், அதுக்கெல்லாம் இப்ப நேரமே இல்ல. இப்ப இவன் இதுல கையெழுத்து போட்டான்னா நீங்க தான் லஞ்சம் வாங்கிட்டு குறைஞ்ச விலைக்கு இவனுக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணி கொடுக்கறீங்கன்னு உங்க மேலே சேர்த்து கேஸ் போடுவேன். அதுக்குதான் நான் கையோட வக்கீலையும் சேர்த்து கூட்டு வந்திருக்கேன். சார், இப்பயாவது ஏதாச்சும் பாயிண்ட் எடுத்து சொல்லு சார். சார், அந்த ஏரியாவுல லேண்டோட கைட் லைன் 50 lakhs போகுது. 35 lakhsக்கு பண்ண முடியாது. முதல்ல உங்க குடும்ப பிரச்சனையை முடிச்சிட்டு அப்புறமா ரெஜிஸ்ட்ரேஷன் வாங்க. சார், வீட்டுக்குள்ளேயே இவ்வளவு வில்லங்கத்தை வச்சுக்கிட்டு ஏன் இங்க வரீங்க? கொஞ்சம் விட்டா என் வேலையை காலி பண்ணிடுவீங்க போல. வெளியே போங்க, இந்தாங்க பிடிங்க, பிடிங்க, கிளம்புங்க. யோ, கூட்டு போயின்றல. மா, உங்களுக்கு வேற தெரிய சொல்லணுமாமா? போங்கம்மா. வாமலு. என்ன மலரே, நீ இன்னைக்கு வக்கீலோட பயங்கரமா பேசி அந்த ஆபீசரை ஒரு காட்டிட்ட. நல்ல வேலை, சரியான நேரத்துக்கு போயிட்டோம். ஒரு நிமிஷம் லேட்டா போயிருந்தாலும் எங்க வீடு கைய விட்டு போயிருக்கோம். ஆமா, உங்க அக்கா ஏன் உனக்கு போன் பண்ணி சொன்னாங்க? அந்த வீடு மேட்டர்ல எங்க அண்ணா அக்காக்கு அல்வா கொடுக்க பிளான் பண்ணிருப்பான். அதான் எனக்கு அவ போன் பண்ணி சொல்லிட்டா. உன் அம்மாவும் அப்பாவும் உன் மேல கோவமா தானே இருப்பாங்க? அப்பா கோவமா இருப்பாருதான், ஆனா அம்மாக்கு கோவம் இல்லன்னு தான் நினைக்கிறேன். அது எப்படி சொல்ற? அந்த ரெஜிஸ்டர் ஆபீஸ்ல அம்மா எங்க இருந்தாங்கன்னு பாத்தியா? வெளியே இருந்தாங்க. எல்லாரும் அப்ப உள்ள இருக்கும்போது அம்மா மட்டும் ஏன் வெளியே நிக்கணும்? ஏன் நிக்கணும்? அவங்களுக்கு வீட்டை விக்கிறதுல விருப்பமே இல்லாத மாதிரி தோணுச்சு. மையால்மா சொல்ற? ஆமாடா, நாங்க உள்ள நுழையும் போது அம்மா முகத்துல ஒரு செகண்ட் ஒரு நிம்மதி தெரிஞ்சதை கவனிச்சேன். எப்படி மலரு இவ்வளோ ரணகலத்திலயும் இதெல்லாம் நோட் பண்ண? ஏண்டா, எங்க அம்மாவை பத்தி எனக்கு தெரியாதா? தெரியும். அதெல்லாம் சரி, மிஸ்டர் மார்காண்டேயன் உன் மேல வெறுப்பாதான் இருக்கிறாரா? ஆமா, அவர் என் மேல கோவத்துலதான் இருப்பாரு. எமல்ரே, நீ திரும்ப திரும்ப இப்படி பண்றதுனால அவருக்கு உன் மேல கோவம் அதிகமாயிட்டு தானே போவோம். அங்க நாம மட்டும் போகாம இருந்திருந்தா அப்பாவோட வீடு போயிருக்கோம் தெரியுமா? உன் அண்ணன் தானே வாங்குறாரு. கிழிச்சான். அப்பாவை ஏமாத்தி எவ்வளவுக்கு எவ்வளவு குறைஞ்ச விலைக்கு பேசி முடிச்சிருக்கான்னு தெரியுமா? மையாலமா சொல்ற? ஆமா. இதெல்லாம் உனக்கு எப்படி தெரியும்? அப்போ எனக்கு போன் பண்ணாலே ஒருத்தி, அவதான் ஆர்வத்துல இதையும் சேர்த்து என்கிட்ட உளறி கொட்டிட்டா. ஓ, யார் பண்ணாரு? உன் அக்காவா? பின்ன வேற யாரு? அவளேதான்.
டேய் ம். வீடு மட்டும் அவங்க கைய விட்டு போயிருந்தா அவங்களுக்குன்னு சொல்லிக்கிறதுக்கு எதுவுமே கிடையாதுடா. அவங்க அந்த வீட்ல இருக்கணும்னு கூட யோசிக்க மாட்டாங்க. எங்க அண்ணனுங்க இவங்களுக்கு ஒரு நிலைமை வந்துருச்சுன்னா இவங்கள வெளியே துரத்த கூட தயங்க மாட்டாங்க. பாவண்டா என் அம்மா அப்பா, அவங்களுக்கு என்ன வேணும்னு அவங்களுக்கே புரியாம நடந்துட்டு இருக்காங்க. பாசத்துல என்ன எப்படி செய்யறதுன்னு தெரியாம இருக்காங்க. ஆனா நிச்சயமா அவங்கள வற்புறுத்தி எங்க அண்ணனுங்க கூட்டு வந்துருவானுங்க. அது மட்டும் எனக்கு நல்லா தெரியும் பாண்டி. ஒவ்வொரு செயலையும் எங்க அண்ணனுங்க அவங்கள கட்டாயப்படுத்தி செய்ய வைக்கிறானுங்க. ஆமா மலரே. கண்டிப்பா பாண்டி, நீ சொன்ன மாதிரி அவனுங்க அடிபட்டு அவமானப்பட்டு வருவானுங்க. என்ன நடந்தாலும் என்ன ஆனாலும் என் அப்பா அம்மாவை மட்டும் கைவிட்டுற கூடாதுடா. நீ சொல்றத நானா இன்னைக்கு நேத்தா பாக்குறேன். தனிக்கும் நீ இதுதான் சொல்லுங்கிற. ஏய், என் மாமனார் மாமியாரி நான் அப்படி விட்டுருவேனா? ஆனாலும் உன் அப்பாவுக்கு உன் மேல கோவம் அதிகமா இருந்து நினைச்சாதான் ரொம்ப வருத்தமாகுது மனசு. அவர் புரிஞ்சுக்கிற வரைக்கும் நான் கண்டிப்பா வெயிட் பண்ணுவேன்டா. இது பாரு, அவங்க உன்னை சீக்கிரமா ஏத்துக்கணுங்கிறதுக்காக நானும் இன்னும் அவனாலும் செய்வேன். என் பாண்டினா பாண்டிதான். என்னங்க, நீங்க வந்து படுங்க, நான் தண்ணி கொண்டு வரேன். ரவி, சாப்பாடு எடுத்து வைக்கவா? வேணாமா, நானே எடுத்துக்கிறேன். டேய், கடை விஷயம் என்னடா ஆச்சு? கிரெடிட் யாராவது கொடுத்தாங்களா? அது இப்ப தெரிஞ்சு நீங்க என்ன பண்ண போறீங்க? டேய், என்னடா இப்படி பேசுற? கடை பிரச்சனையில இருக்குன்னு நீதானே சொன்ன. நான் என்னாச்சுன்னு கேட்டு தெரிஞ்சுக்க கூடாதாடா? அதான் நானும் கேக்குறேன். அத பத்தி தெரிஞ்சு இப்ப நீங்க என்ன பண்ண போறீங்க? ரவி, ஏன்டா இப்படி பேசுற? பின்னமா பிரச்சனைன்னு வந்து சொன்ன. இது வரைக்கும் அவர் என்ன பண்ணிருக்காரு? உனக்கு தான் நடந்த எல்லாமே தெரியுமேடா. உனக்காகத்தானே இந்த வீட்டை விக்கணும்னு அப்பா முடிவு செஞ்சாரு. ஆனா விக்கலையே. உங்க செல்ல பொண்ணு பேச்ச கேட்டுட்டு என்ன அம்போன் நடுத்தரில் விட்டுட்டீங்களே. அப்பாவை அப்படி சொல்லாதடா. போதுமா? இப்படி இவர் பேச்ச கேட்டு கேட்டுதான் பெரிய எடுத்து பொண்ணை கட்டி பொண்டாட்டிக்கிட்டையும் மரியாதை இல்ல, மாமனார்கிட்டயும் மரியாதை இல்ல, இப்ப வீட்லயும் மரியாதை இல்ல, கடையிலயும் மரியாதை இல்ல. கடையில எந்த பக்கம் திரும்பினாலும் அவமானம், அசிங்கமா இருக்கு.
சில நேரம் அப்படியே செத்துலாம் போல இருக்குமா. விடுமா. என் உயிரே போனாலும் யாருகிட்ட போய் கஷ்டம்னு நிக்க கூடாதுன்னு நினைச்சனோ அவர் முன்னாடி கூனி குறுகி நிக்க வேண்டியதா போயிடுச்சுமா. இன்னைக்கு எனக்கு நடந்த அவமானம் சாகர வரைக்கும் மறக்காது. என்னடா ஆச்சு? இன்னும் என்னமா ஆகணும்? என்ன ஆகணும்? இனிமே அந்த சூப்பர் மார்க்கெட்டுக்கு நான் வேலையாளாதான் போகணும். என்ன ஆச்சுன்னு தெளிவா சொல்லுடா. அதான் முதலே சொன்னேனேமா. தெரிஞ்சு போட்டு நீங்க என்ன பண்ண போறீங்க? ரவி, பாவங்க ஏதோ கவலையில பேசிட்டு போறான், விடுங்க. அவன் சொல்றதும் சரிதானே சீதா. அவன் நிலைமை தெரிஞ்சும் என்னால ஒன்னும் பண்ண முடியாம போயிடுச்சே. சரிங்க, அதையே நினைச்சு வருத்தப்படாதீங்க. படுத்து தூங்குற வழியை பாருங்க. ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.